ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பாரதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக vlog எடுக்கிறது. ஸோ எனக்குமே பதட்டமாக இருக்குது. எங்கடா போகுது இந்த புல் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு vlog இல்லையா, அதனால் கோவிலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னை திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த பெரியபாளையம் அம்மன் தான் இந்த கோவில். பவானி அம்மன் சொல்லுவாங்க. எல்லோரும் வாங்க என் கூடவே போய் பவானி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். என்ன திடீர்னு பாரதி கோவிலுக்கெலாம் போகுதுன்னு தானே பார்ப்பீங்க. எஸ், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோவிலுக்கு வந்து. ஸோ நான், மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபேமிலியோட, மாமியாருக்கு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு, கோவிலுக்கு வர என்ட்ரன்ஸு. இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு அனுபவம் தான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி மொட்டை அடிக்க இந்த கோவிலுக்கு வரும்போது மொட்டை அடிக்க சொன்னாங்க. நான் அழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு முடி வேணும்னு சொல்லிட்டு. அப்போது சின்ன சின்ன சொப்பு வாங்கி கொடுத்து தான் எனக்கு மொட்டையை அடித்தாங்க. எனக்கு இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்களாம் போயிட்டே இருக்கும்போது விளாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த கோவில், பவானி அம்மன் கோவில். என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். எனக்குமே நிறைய நிறைவேறிக்கு. இந்த இடத்துல என்ன பதிவு பண்ணிக்கிறேன்னா, எனக்கு மேரேஜ் ஆனதும் இந்த கோவில் தான். அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்வேன். வேப்பஞ்சலை கொடுக்குறது, அப்புறமா வந்து கடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, அதுக்கப்புறம் நான் இங்கே வரும்போது திருக்கல்யாணம்லாம் நடந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கையில் என்னோடய பொங்கல்னு பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுத்தாங்க. நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். அதனால் பொங்கலை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு லைனில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ சரியான கூட்டங்க. சண்டே அதுவுமா போனோமா. சண்டே தான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கோழி அறுக்கிறது, கடா வெட்டுறதுலாம் ரொம்ப ஸ்பெஷல். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது கோவில் உள்ளே வந்தாச்சு. நம்ம அம்மன் கிட்ட வந்தாச்சு. அம்மன் கிட்ட வரும்போது வீடியோ எடுக்க முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஃபோனை வாங்கி உண்டியலில் போடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒலுக்கி வச்சுட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.